நேர்களுக்கு வணக்கம். இது வேந்தரின் மக்கள் சபை. இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி எல்கேஜி அல்லது அந்த 1ஆம் வகுப்புக்கு 25% அரசு ஒதுக்கீட்டில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மாணவர்கள், இது மாதிரி சில விதிமுறைகள் இருக்கு. அந்த வகையில் உள்ள மாணவர்கள் தனியார் பள்ளிகளில் படிக்கலாம். அதற்கான கட்டணத்தை அரசே செலுத்தும். இதுதான் நியதி. தற்போது புதிய விதிமுறைகள் பள்ளி கல்வித்துறை பிறப்பித்துள்ளதாக தகவல் வந்துள்ளது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இது எதற்கான முயற்சியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது? அதே சமயம் அரசு பள்ளிகளுடைய தரத்தை உயர்த்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறதா? தனியார் பள்ளிகளில் என்னென்ன சவால்கள் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கு? இது போன்ற பல கேள்விகளை உள்ளடக்கி 25% அரசு ஒதுக்கீட்டில் தனியார் பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை, பள்ளி கல்வித்துறையின் புதிய விதிமுறைகள் ஏன் என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கிறோம். விருந்தினர்களாக தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் கு தியாகராஜன் அவர்கள், தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் திரு KR நந்தகுமார் அவர்கள் மற்றும் கல்வியாளர் திரு சோமசுந்தரம் அவர்கள். விருந்தினர்களுக்கு வணக்கம். முதல் கேள்வியை நான் தியாகராஜன் அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். இந்த புதிய விதிமுறைகள் பள்ளிக்கல்வித்துறை பிறப்பித்துள்ளது. இந்த 25% அரசு ஒதுக்கீட்டில் மாணவர்கள் தனியார் பள்ளிகளில் சேரலாம். இந்த விஷயமே நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அரசு ஒதுக்கீட்டில் தனியார் பள்ளிகளில் மாணவர்கள் படிப்பதற்கான ஒரு வழிமுறை அப்படிங்கிறதே ஒரு சமரசம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு முயற்சியா பார்க்குது. அரசு பள்ளிகளுடைய தரத்தை சமரசம் செய்து கொள்ளும் முயற்சி அது அப்படிலாம் இல்லை. அனைவருக்கும் கல்வி உரிமை சட்டம், கட்டாய கல்வி சட்டம் ஆட்சியின் அடிப்படையில் சட்டம் வரும்போதே இந்த 25% தனியார் பள்ளிகளில் ஏழை எளிய மாணவர்களுக்கு அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணுன்றது ஒரு விதிமுறை. இதில் எந்த சமரசம் இந்த ஆண்டுலாம் எந்த செய்திருக்கிறதுலாம் இல்லை. ஏற்கனவே கட்டாய கல்வி சட்டம் அமல்படுத்தப்பட்டதுலேருந்து இது தொடர்ந்து வந்துட்டுருக்கு. அதை நடைமுறைப்படுத்தணும். ஒரு சில தனியார் பள்ளிகளில் அதற்குரிய அட்மிஷன் கொடுக்காத இருந்ததுனால அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் ஃபாலோ பண்ணாங்க. இப்போ இப்போ புதுசாகவும் அது எதுவும் எனக்கு தெரிஞ்ச வரை அது மாற்றினதாகவும் செய்திகள் ஆதாரமாக அடிப்படை ஆதாரத்தோடு இல்லை, வதந்திகளாக தான் வந்துட்டுருக்கு. அது கூட செய்திகளாக வெளியில் வந்திருக்கு. மாவட்ட கல்வி அலுவலர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. இதை இன்ன வரைக்கும் அரசும் மறுக்கவில்லை. இந்த 2 நாட்களாக வந்த செய்திகளை அதன் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். அதை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த இதிலேயே பார்க்கும்போது இந்த 25% அரசு ஒதுக்கீட்டில் படும்போது நீங்கள் சொல்கிறீங்க தனியார் பள்ளிகள் மறுக்கிறாங்க அப்படிங்கிறீங்க. அப்போ என்ன பிரச்சனை அந்த இடத்துல வருது? இல்லை, ஆரம்ப கட்டத்தில் தனியார் பள்ளிகளில் இந்த சட்டத்தை கொண்டு 25% ஏழை எளிய மாணவர்களுக்கு உங்கள் பள்ளிகளில் அட்மிஷன் கொடுக்கணும்னு சொல்லும்போது அந்த முதல்ல மறுத்தாங்க. அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்தவரை அந்த மறுத்த பள்ளிகளை எல்லாம் கட்டாயம் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆரம்ப கட்டத்தில் எடுத்தாங்க. இன்றைக்கி நீங்கள் சொல்லியிருக்கீங்க மாவட்ட கல்வி அலுவலர்கள்லாம் அதை உத்தரவு போட்டிருக்காங்க. இது போன்ற உத்தரவுகள் தலைமை செயலகத்திலிருந்து பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் போட வேண்டிய உத்தரவுகள், குறைந்தபட்சம் தனியார் பள்ளிகளுடைய இயக்குனர் இருக்கிறார், அவர் போட வேண்டிய உத்தரவுகள், இப்படிப்பட்ட உத்தரவுகள் எல்லாம் மாவட்ட கல்வி அலுவலர் உத்தரவு போட்டார்கள் என்பது செய்தியை முற்றிலுமாக ஏற்க முடியாது. அதிலும் கூட அவர்கள் போன்ற இப்போ வதந்திகள் ஊடகங்கள் வழியாக வரக்கூடிய செய்திகள் கூட கட்டாய கல்வி சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் சொல்லியிருக்காங்க. புதுசெல்லாம் சட்டத்தை மீறல அதை சொல்ல, ஏற்கனவே சட்டத்தில் சொல்லப்பட்டதை ரிலாக்ஸ் பண்ணி விட்டுருந்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். இப்போ கொஞ்சம் அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுக்க யோசிக்கிறாங்களோன்னு அதுதான் செய்திகளாக கீழே போயிடுச்சா என்னன்னு தெரியல. கட்டாய கல்வி யோசிக்கிறது நடக்குதா? அதுக்கான உங்களுக்கு தகவல் நடைமுறைக்கான ப்ராப்பரான ஆர்டர் என்ன இருக்கிறதா இதுவரையும் எனக்கு தெரியல. அதாவது யோசிக்கிறாங்க அப்படின்னா அரசு கிட்ட அது மாதிரி ஒரு சிந்தனை இருக்குதா? இப்ப இந்த விதிமுறைகள் இருக்கு இல்லையா, 1 கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தனியார் பள்ளிகள்ல சேர்க்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு விதிமுறைகளா இருக்கு. இதுல அந்த 1 கிலோமீட்டருக்குள்ள அரசு பள்ளிகள் இருந்தா அது அரசு பள்ளிகள்ல அந்த மாணவர்களை சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு புதிய விதிமுறையா வந்தா அது சாத்தியமானதா இருக்குமா? பெற்றோர்கள் கிட்ட எப்படி ஒரு ஆதரவா நிலைப்பாடு இருக்குமா? அது ஆக்சுவலாக புதிய விதிமுறையே இல்லை. அது கட்டாய கல்வி சட்டம் வரும்போது 2009 2010 இம்ப்ளிமெண்ட் ஆகி 2011 தமிழ்நாட்டில் வரும்போது அதுதான் இருக்குது. நம்ம அந்த 1 கிலோமீட்டரில் இருக்கிறது தான் ரிலாக்ஸ் பண்ணி அதை அந்த கரெக்டாக 1 கிலோமீட்டரில் இருந்தாலும் பரவாயில்லை, கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்தாலும் அட்மிஷன் தனியார் பள்ளியில் வாங்கிக்கலான்னு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணல. இந்த தடவை அப்படி ஃபாலோ பண்ணலான்னா ஒரு இருவேறு கருத்துக்கள் டிஸ்கஷன் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. இப்படி போகலாமா அப்படி போகலாமான்னு பேசிகிட்டே இருப்பாங்க. முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தான் போகிறாங்க அப்படி தான் போகிறாங்கன்னு விவாதம் கொண்டு அதவே முடிவுகளை அறிவிக்கணும்னு எதிர்பார்க்குறதும் என் தப்பு, என்னோட பார்வையில்.
இப்போ எங்களுக்கு தெரிந்தவரை இது வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக ஒரு ப்ரொசீடிங் வந்து ஹெட்லேருந்து பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளரோ தனியார் பள்ளி இயக்குனரோ ஒரு ஆர்டர் போட்டதாக எங்களுக்கு தெரியல. அப்படி நீங்கள் சொல்லுகிற செய்திகளாக கூட இருந்தாலும் மாவட்ட கல்வி அலுவலர் போட்டாலும் கட்டாய கல்வி சட்டத்தில் இருக்கிறத தான் போட்டிருக்காரு. 1 கிலோமீட்டரில் இருந்தால் அரசு பள்ளிகள் இருந்தால் அந்த 25% உள்ஒதுக்கீட்டுக்கு சேர்க்கைக்கு அரசு அவர்கள் தனியார் பள்ளிகளுக்கு கட்டணம் செலுத்த தேவையில்லை. அதான் தெளிவாக சொல்லியிருக்கு. கர்நாடகா போன்ற பல மாநிலங்கள் அதை எப்பயே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஒருவேளை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாததுக்கு என்ன காரணம்? காணாம விட்டாங்கன்னு ஒரு வார்த்தை இடையில சொன்னீங்கல்ல, அப்ப என்ன அது அந்த விதிமுறை இருக்குல்ல, அத வந்து ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணணும்ல, அது பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நிறைய விஷயம் இருக்கு. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் அதாவது 14 வயது வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, குறிப்பாக 8வது வரை படிக்கக்கூடிய பயில்விக்கிற மாணவர்களுக்கு ஆசிரியர்களாக செலக்ட் பண்ணுறவங்கள அது எய்தர் தனியார் பள்ளியாக இருந்தாலும் அரசு பள்ளியாக இருந்தாலும் தகுதி தேர்வு முடித்திருக்க வேண்டும் சட்டம் தெளிவாக சொல்லுது. பட் எத்தனை தனியார் பள்ளிகளில் வந்து தகுதி தேர்வு முடித்தவர்களை எடுக்கிறாங்கன்றது வெளிப்படையாக தெரில. அரசு பள்ளிகளில் அப்பாயின்மெண்ட் மட்டும்தான் தகுதி தேர்வு, அதுக்கு மேலே ஒரு போட்டித் தேர்வு. அதுவும் கட்டாய கல்வி சட்டத்தை பிரிச்சுலாம் சொல்லவே இல்லை, தெளிவாக சொல்லியிருக்கு சட்டத்தில். தனியார் பள்ளிகளுக்கும் அரசு பள்ளிகளுக்கும் 14 வயசு வரை இருக்கிற மாணவர்களை அதாவது கல்வி கற்பிக்கிற ஆசிரியர்களோட நியமனங்கள் என்பது தகுதி தேர்வு வச்சு தான் இருக்கணும்னு சொல்லுது. பட்டு எத்தனை தனியார் பள்ளிகளில் அதை தனியார் பள்ளிகள் துறை பார்க்குறாங்க அப்படின்னு தெரியல. இது நிறைய விஷயங்கள் அரசு பள்ளிகளுக்கு ஒரு விதமாகவும் தனியார் பள்ளிகள் ஒரு விதமாக தான் இருந்துக்கிட்டு வருது. பட் இது வந்து இப்போ அதை டைட் பண்ண போகிறாங்கன்றதும் வரவேற்கக்கூடிய விஷயந்தான். அதையும் கூடவே சேர்த்து பார்க்கணும், அப்பாயின்மெண்ட்டு கூட சேர்த்து பார்க்கணுன்றது எங்களோட கருத்து. சரி, நந்தகுமார் அவர்கள்ட்ட அப்போது இந்த விஷயங்கள் நம்ம வந்து அடுத்த கட்டத்தில் இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது? ஏற்கனவே இவர் சொல்ல மாதிரி கண்டும் காணாமல் தான் இருந்தாங்க, இது விதிமுறையில் இருக்குது அப்படிங்கிறார். உண்மையிலேயே இந்த இலவச மற்றும் கட்டாய உரிமை சட்டம், இந்த கல்வி சட்டத்தின்படி என்ன விதிமுறைகள் இருக்குது, எதெல்லாம் நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கு அரசு, எதெல்லாம் விட்டு போயிருக்கு? முதல்ல மக்கள் சபைக்கு, வேந்தரின் மக்கள் சபைக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. தமிழகத்தில் எந்த ஊடகமும் விவாதிக்காத ஒரு விஷயத்தை முதலாக நீங்கள் எடுத்து மிகச்சிறப்பாக காலத்தின் கட்டாயத்தின் பேரில் நீங்கள் செய்து கொண்டிருப்பது சரியான நேரத்தில் சரியான விவாதம். அதற்கு நான் நன்றி பாராட்டுகின்றேன். குறிப்பாக அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி சட்டப்படி மாணவர்களை சேர்க்கிற விஷயத்தில் அரசாங்கம்தான் அதற்கான உத்தரவை போட்டிருக்கிறது. மத்திய அரசாங்கம் போட்ட உத்தரவை மாநில அரசாங்கங்கள் இந்தியா முழுமையாக அமுல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கான இலவச கட்டாய கல்வி சட்டத்தை தமிழகத்திலே மிகச்சிறப்பாக அமுல்படுத்தி நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றோம். இந்த சட்டத்தை முழுக்க தனியார் பள்ளிகள் மட்டும்தான் நடைமுறைப்படுத்தி வருகிறது. இது வந்து 6 முதல் 14 வயது வரை என்பது முதல் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை. ஆனால் அரசாங்கம் அன்றைக்கு இருந்த அதிகாரிகள் அத்துணை பேரும் மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து உங்கள் பள்ளியில் எந்த வகுப்பு துவக்க வகுப்போ, என்ட்ரி லெவல், உங்கள் பள்ளியில் எந்த வகுப்பு துவக்க வகுப்போ அந்த வகுப்பில் சேர்க்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி எல்கேஜி முதல் மாணவர்களை சேர்க்க வேண்டும் என்று சேர்த்தார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் சேர்த்த பின்னால் அதற்குரிய கட்டணம் வழங்கவில்லை. அதற்குரிய கட்டணம் தர வேண்டும் என்று நாங்கள் நிர்பந்திக்கிற போது மிக 2-3 ஆண்டுகள் கழித்து தான் அதற்குரிய கட்டணம் தந்தார்கள். இது சிபிஎஸ்சி பள்ளிகள், ஐசிஎஸ்சி பள்ளிகள், ஐபி பள்ளிகள், கேம்பிரிட்ஜ் பள்ளிகள் போன்ற பள்ளிகளுக்கு இந்த சட்டம் அமுல்படுத்த முடியவில்லை. அரசாங்கம் அமுல்படுத்தியிருக்க வேண்டும். காரணம், தனியார் பள்ளிகளுக்கு நர்சரி, பிரைமரி, மெட்ரிகுலேஷன் அந்த பள்ளிகளுக்கு மட்டும் இந்த சட்டத்தை அமுல்படுத்திவிட்டு இதே தனியார் பள்ளிகளான சிபிஎஸ்சி உள்ளிட்ட இதர பள்ளிகளுக்கு அமுல்படுத்தவில்லை. காரணம், அவர்களுக்குரிய கட்டணம் தருவதில்லை என்பதால் அவர்கள் ஒட்டுமொத்தமாக அவர்களை கேள்வியும் கேட்கவில்லை, மாணவர்கள் சேர்க்கையும் செய்யவில்லை. அதில் சட்டத்தில் இருக்கு, ஆனால் அதிகாரிகள் அதை விட்டு விட்டார்கள், அந்த பள்ளிகளை விட்டு விட்டார்கள். எனவே தனியார் பள்ளிகள், நர்சரி பள்ளிகள், பிரைமரி பள்ளிகள், மெட்ரிக் பள்ளிகளுக்கு மட்டும் இந்த சட்டத்தை அமுல்படுத்தினார்கள். இது இப்போ வந்து எல்கேஜி முதல் தொடர்ந்து 8ஆம் வகுப்பு மாணவன் வந்து விட்டான். இப்பொழுது 10 ஆண்டுகளாக 1லிருந்து 8ஆம் வகுப்பு 8 ஆண்டுகள், எல்கேஜி, யூகேஜி 10 ஆண்டுகள் இந்த சட்டத்தை மிகச்சிறப்பாக அமுல்படுத்தி இன்றைக்கு 11 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழ்நாட்டில் தனியார் பள்ளியில் படித்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஆண்டுதோறும் தர வேண்டிய கட்டணத்தை மத்திய அரசாங்கம் தருகிறது. மாநில அரசாங்கம்
காலம் தாழ்த்தி 2 ஆண்டு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாங்கள் ஒவ்வொரு முறையும் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி தேர்தலை புறக்கணிப்போம் என்று சொல்லி மாணவர்களை சேர்க்க மாட்டோம் என்று சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுத்தான் இந்த கட்டணத்தை நாங்கள் வசூல் அரசாங்கத்திடம் வாங்கி கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு கூட 21-22 ஆண்டுக்குரிய கட்டணத்தை 70% தான் தந்திருக்கிறார்கள். அதுவும் தமிழக அரசாங்கத்துடைய கல்வி கட்டண நிர்ணய குழு ப்ரைவேட் ஸ்கூல் ஃபீஸ் டிட்டர்மினேஷன் கமிட்டி ஒவ்வொரு பள்ளிக்கும் எல்கேஜிக்கு எவ்வளவு என்று நிர்ணயித்திருக்கிறார்கள். அந்த கட்டணத்தை தராமல் வெறும் 6000 ரூபாய் 22, 23, 23, 24 ஆண்டுக்கு எல்கேஜி யூகேஜிக்கு வெறும் 6000 ரூபாய் என்று பொதுவாக ஒரு சட்டத்தை போட்டு அந்த கட்டணத்தை இன்றைக்கு தந்திருக்கிறார்கள். இல்ல அது என்ன காரணம் சார்? ஒரு ரேண்டமா தர்றாங்கன்னா இப்ப அரசு தரப்புலயும் ஏதாவது புள்ளி விவரங்கள் அடிப்படையில தானே இந்த பண விநியோகம் இருக்கும். உங்களுக்கு ஒன்னு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு தனியார் பள்ளிகள்ல அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதற்காக நீங்க சொல்ற காரணம் கொடுக்க வேண்டியதை 6000 கொடுக்குறாங்கங்கிறீங்க. அவங்க அதற்கான காரணம் என்னவா சொல்ல வேண்டும் அல்லவா? ஏன் சொல்லவில்லை? எங்களை தனியார் பள்ளி நிர்வாகிகள் அழைத்து பேசியிருக்கலாம், தனியார் பள்ளிகளுக்கு விளக்கத்தை கொடுத்திருக்கலாம், அல்லது நாங்கள் எல்கேஜி யூகேஜி தெரியாமல் சேர்த்து விட்டோம் அதனால் எங்களால் கொடுக்க முடியவில்லை என்று சொல்லலாம். ஆனால் இதே மற்ற எல்லா டெல்லியிலே 25,800 ரூபாய் கொடுக்கிறார்கள், ஆந்திராவிலே 18,800 ரூபாய் கொடுக்கிறார்கள். ஏன் தமிழகத்தில் குறைத்து விட்டீர்கள் என்பதை எங்களுக்கு தவறு இல்லை. அரசாங்கம் தெளிவாக விலக்கிவிட்டால் உங்களுக்கு கட்டணத்தை குறைத்த காரணம் இதுதான் என்று ஒரு அரசாணையாகவோ ஒரு அறிவிப்பாகவோ செய்துவிட்டால் யாருக்குமே பிரச்சனை கிடையாது. நீங்க கேட்டீங்களா? தனியார் பள்ளி பலமுறை கேட்டுவிட்டோம். நீதிமன்றத்தில் 100க்கும் மேற்பட்ட அதற்கு பதில் சொல்லணும் இல்லையா? நீதிமன்றம் போகும்போது அரசு தரப்பிலிருந்து விளக்கம் கொடுப்பாங்கல்ல, அது என்ன விளக்கம்? எந்த பதிலும் சொல்லவில்லை. இப்பொழுது நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் வழக்காடி கொண்டிருக்கிறோம். 100கணக்கான பள்ளிகள் தனித்தனியாகவும் எங்கள் சங்கத்தின் சார்பிலும் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே கட்டணத்தை குறைத்துவிட்டு கட்டணத்தை எதுவும் காலாண்டுக்கு அரையாண்டு முழாண்டுக்கு 3 தவணைகளில் தர வேண்டும், அதுவும் தரவில்லை. இப்படி பல விஷயம். கொரோனா காலத்திலே அதிலும் 75% தான் கொடுத்தார்கள். அதுவும் போராடி ஆசிரியர்கள் உயிருக்கும் உடமைக்கும் உணவுக்கும் பணம் தாருங்கள் என்று கேட்டு நீதிமன்றம் சொல்லித்தான் திரு ஆனந்த் வெங்கடேஷ் நீதியரசர் அவர்கள் சொல்லித்தான் அந்த பணத்தையும் தந்தார்கள். எனவே ஒவ்வொரு ஆண்டும் ஒரு போராட்டமாக இருக்கிறது. 11 லட்சத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கான கல்வி தரக்கூடிய இந்த விஷயத்திலே அரசாங்கம் மிக கவனக்குறைவாக இருக்கிறது என்பதுதான் எங்கள் நிலை. இப்பொழுது என்னவென்றால் யாருக்கும் தெரியாமல் எல்லா ஊடகங்களும் செய்து வந்துவிட்டது. முதல் வகுப்பிலே மாணவர்களை சேர்க்க வேண்டும், எல்கேஜி யூகேஜி பற்றி சொல்லலைங்க. சேர்க்கிற போது அரசாங்கம் பக்கத்தில் அரசாங்க பள்ளிகள் 1 கிலோமீட்டருக்கு உள்ளே இருந்தால் நிச்சயமாக நீங்கள் மாணவர்களை சேர்க்கக்கூடாது என்று அரசு ஆணை போட்டுவிட்டு அமைதியாக வைத்திருக்கிறார்கள். அதுதான் தவறு என்கிறோம். ஏன் அதை வெளிப்படையாக சொல்லவில்லை? என்ன குறை, என்ன காரணம் என்பது அரசு வெளிப்படுத்த வேண்டும். இப்போ பெற்றோர்கள் யாரிடம் சண்டை போடுவார்கள்? நேற்றை வரை சென்றாண்டு வரை மாணவர்களை சேர்த்துவிட்டு இன்றைக்கு எல்கேஜி யூகேஜி மாணவர்கள் சேர்க்கவில்லை என்றால் அந்த பிள்ளைகளின் எதிர்க்க கனவு என்ன ஆகும்? பெற்றோர்களின் கனவு என்ன ஆகும்? அதில் எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட பெற்றோர் குழந்தைகள், உடல் ஊனமுற்றோர் குழந்தைகள், தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் பிள்ளைகள், கனவோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளின் எல்கேஜி கனவு என்ன ஆகும்? எனவே அதை அரசாங்கம் தயவு செய்து பரிசீலித்து ஒரு தெளிவான முடிவை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நாங்கள் எங்கள் தமிழ்நாடு தனியார் நர்சரி பிரைமரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிகள் சங்கத்தின் சார்பிலே தமிழக அரசை மெத்த பணிவோடு வேண்டுகிறோம். சரி, சோமசுந்தரம் அவர்கள்ட்ட அப்போ இந்த 1 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற அரசு பள்ளிகள் இருந்தது அப்படின்னா அங்க நீங்க மாணவர்களை சேர்க்கலாம் அப்படிங்கிறத இது இருக்கு, ஆனா இன்ன வரைக்கும் செயல்படுத்தாமல் இருக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த விஷயங்கள் அப்படி போனா அரசு பள்ளிகள்ல சேருங்க, தனியார் பள்ளிகளில் நீங்கள் அந்த 1 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தது அரசு பள்ளின்னா அதில் சேர்த்துருங்க, தனியார் பள்ளியை நீங்கள் ரெஃபர் பண்ணாதீங்க அப்படின்னா இது எந்த விதத்தில் அடுத்த கட்டத்துக்கு அரசு யோசிக்குது? ஒன்று அரசு பள்ளிகளுடைய சேர்க்கையை அதிகரிக்கணும்னு நினைக்கிறாங்களா, அல்லது தனியார் பள்ளிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கட்டணத்தை நம்ம குறைச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமாக இருக்குமா? இல்லை, இவங்க அரசு பள்ளியுடைய சேர்க்கையை அதிகரிக்கணும்னு நினைக்கிறாங்க மேடம். அதாவது இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. 2011 தமிழ்நாட்டில் இது அமல்படுத்திட்டு வராங்க. இது ஏஜ் 6 to 14 தான், எல்கேஜி கிடையாது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைய 25% கோட்டா கொடுக்குறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், நாங்கள் படிக்கிற காலத்தில் அந்த 3Gனா ஃபேமஸ் மேடம். நேருஜி எங்களுக்கு தெரிஞ்சது, நேதாஜி, காந்திஜி. ஆனால் இப்போ உள்ள பேரண்ட்ஸுக்கு 3G நீங்கள் கேட்டிங்களா, ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி. நீங்கள் சென்னை, கோயம்புத்தூரில் நீங்கள் எல்கேஜி அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னா அவ்வளோ ஈஸி இல்லை. அது சென்னைனாலும் சரி, நெல்லைனாலும் சரி. நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் வாங்கிடலாம், ஏன் மெடிக்கல் கூட வாங்கிடலாம். ஆனால் எல்கேஜி அட்மிஷன் வாங்க முடியாது, யூகேஜி வாங்க முடியாது. ஸோ இதெல்லாம் வச்சு தான் ஒரு கட்டாய கல்வி உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது. இப்போ நிறைய தனியார் பள்ளிகள் அட்மிஷன் கொடுத்தாங்க, சில பேர் எல்கேஜியே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அரசாங்கம் சொன்னது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரை தான் கொடுக்க சொல்லிக்கிறாங்க. அதில் தமிழக அரசை பொறுத்தவரை 2 வருஷமாக அந்த தனியார் பள்ளிகளுக்கு
உதவித்தொகை கொடுக்கப்படவில்லை. கிட்டத்தட்ட 600 கோடி நிலுவையாக இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக என்ன பண்ணிக்கிறாங்க, 1 இயருக்கான அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதுலேயும் 70% ஒரு சில ஸ்கூல்ஸுக்கு மட்டும்தான் வந்திருக்கு. என்னுடைய கேள்வியே, எதுக்காக நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு என்கரேஜ் பண்ணுறீங்க? நீங்கள் ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச மேடம், ஒரு சில அரசு பள்ளிகளில் கழிப்பறை வசதி இல்லை, நூலக வசதி இல்லை, மைதானம் இல்லை. நீங்கள் அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதி எல்லாத்தையும், அதுக்காக ஒட்டுமொத்தமாக எல்லா அரசு பள்ளியும் நான் சொல்ல தயாரில்லை. நானும் முன்னாள் அரசு பள்ளியின் மாணவன், என்னுடைய தந்தையாரும் முன்னாள் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர். இந்த தலைமுறையோட முடிஞ்சு போச்சே சார் அரசு பள்ளிகள். மேடம், அது காரணம் 20 வருஷத்துக்கு முன்னால் அரசாங்கம் பள்ளிக்கூடம் நடத்தினாங்க, தனியார் சாராய கடை நடத்தினாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லணும் அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும், ரைட்? இதில் நீங்கள் அரசு பள்ளியில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணியே ஆகணும். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு மினிமம் நீங்கள் ஒரு 10 lakhs ஸ்பெண்ட் பண்ணணும். நிறைய இடங்களில் அடிப்படை வசதி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பேரண்ட், ஒரு மிடில் கிளாஸ் பேரண்ட், அவன் என்ன யோசிப்பான்? ஒரு ப்ரைவேட் ஸ்கூலை நோக்கி தான் அவன் போவான். ஒரு வழி இல்லை. அங்கே ஃபீஸ் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கும் அந்த ஃபீஸை பொறுத்தவரை அவங்க கவர்மெண்ட் நெறிமுறைப்படுத்தியிருக்காங்க. ஒரு சில ஸ்கூல்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் என்கொயரி பண்ணியிருக்கேன், அவங்க ஃபீஸ் வாங்கிடுறாங்க. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் அட்மிஷன் கொடுத்துட்டா கூட ஃபீஸ் வாங்கிட்டு கவர்மெண்ட் அமௌண்ட் கொடுத்த பிறகு அந்த அமௌண்ட் அவங்க ரீஃபண்ட் பண்ணுறாங்க. ஒரு சில தனியார் பள்ளி இல்ல இருங்க, இந்த இடத்துல நான் அதை கிளாரிஃபை பண்ணி, அது மாதிரி ஒரு சில தனியார் பள்ளி அண்டர்லைன் பண்ணி சொல்றாரு, அதுவும் நடக்குதா? நடக்கலாம். எங்களுக்கு தெரிஞ்சு ஆமாம், அது நீங்கள் நடக்கலாம். அது அரசாங்கம் பணம் தந்தால் தருகிறோம், இல்லை என்றால் நாங்களே வைத்துக் கொள்வோம் என்று பெற்றோர்கள் சம்மதித்து செய்வார்கள். ஆனால் அப்படி எல்லாரும் பண்ண முடியாதுங்க. பேரண்ட்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்காங்க மேடம், இப்படிலாம் எந்த பண்ண முடியாதுங்க, எல்லாம் ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் பேசு. ஆனால் நடக்குது அப்படின்னா அது தவறு தானே. எதுக்கு அரசு எதுக்கு இந்த சட்டத்தை அரசாங்கம் கல்வி கட்டணம் மட்டும்தான் தருகிறது, மீதி இருக்கிற நோட்டு புத்தக கட்டணம், யூனிஃபார்ம், மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான கட்டணம் பஸ்ல வருவாங்க, மெஸ் இருக்கும், அதற்கான கட்டணத்தை அவங்க கொடுத்து தான் அவனு கொடுப்பாங்க. இல்ல அது மாதிரி எக்ஸ்ட்ரானா சரி, அதே சமயம் இந்த கல்வி கட்டணத்தையே வாங்குறாங்க அப்படினா தவறு தானே. பள்ளிகள் செய்தால் தவறு, அது அரசு தான் கண்காணிக்கணும். அதுக்கு டிஓஸ் இருக்காங்க இல்லையா, ஏஓஸ் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க, அவங்க பார்க்கணும், அது அவங்க வேலை. யார் செய்தால் புகார் செய்யலாம், நடவடிக்கை எடுக்கணும், தயவுசெய்து நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் அதில் சமாதானத்துக்கு இடம் வரல. எந்த பள்ளி தவறு செய்தாலும் அந்த பள்ளி மீது கடுமையான நடவடிக்கை எடுங்கள், நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அரசு முறையாக தந்துவிட்டால் இந்த பிரச்சனை வராது, அரசு கண்காணிக்க தவறினால் இந்த பிரச்சனை வராது. அதே நேரத்தில் அரசாங்கம் வெறும் பத்திரிகையில் செய்தியோ ஒரு பேப்பரில் அறிக்கைகள் கொடுக்கறத காட்டிலும் எந்த பள்ளிக்கூடத்துக்கோ இப்படி பாடம் நடத்துங்க, இப்படி செய்யுங்கன்னு வழிகாட்டுதல் இல்லைங்க. அது இருந்தால் மட்டும்தான் இன்னும் கல்வி சிறப்படையும். சரி சரி, நான் வரேன். அப்ப அரசு கண்காணிக்கணும் அப்படிங்கிற முக்கிய விஷயம் இருக்கு. இது சம்பந்தமான புகார்கள் ஏதாவது பதிவாகி இருக்கா? இல்லை மேடம், நீங்கள் டிஓ ஆஃபீஸில் போனால் யார்கிட்ட புகார் பண்ணணும்? நிறைய நீங்கள் எல்லா பேரண்ட்ஸுக்கும் எந்த ஒரு விஷயம் தெரியறதில்ல. நீங்கள் இப்போ இன்ஃபர்மேஷன் கொடுத்துடணும், ஒரு மொபைல் நம்பர் தரணும், ஒரு லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா யாருமே அதை அட்டன் பண்ண போகிறது இல்லை. நான் அதுக்காக ஒட்டுமொத்த எல்லா தனியார் பள்ளிக்கூடத்தையும் நான் குறை சொல்ல தயாரில்லை. ஒரு சில பள்ளிகள், சார் நல்லா நண்பராக தெளிவாக சொன்னார், டியூஷன் ஃபீஸுக்கு மட்டும்தான் விதிவிலக்கு. டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் பே பண்ணணும், மெஸ் ஃபீஸ் பே பண்ணணும், எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணணும். ஒரு சில பள்ளி என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுங்கள், கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் உங்களுக்கு அந்த செக்கை கொடுத்துட்றோம். அதுவும் தவறு தான். அது மாவட்ட கல்வியாரி தான் நடவடிக்கை எடுக்கணும். அதே நேரத்தில் அரசுக்கு ஒரு முக்கியமான கடமை இருக்குது. நான் எல்லா அரசு பள்ளியும் சொல்ல விரும்பல, ஒரு சில அரசு பள்ளிகள் சிறப்பாக செயல்படுறாங்க, நமக்கு தெரியும். ஒரு சில அரசு பள்ளிகள்னு சொல்கிறேன் மேடம். சில அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகளே இல்லை. நீங்கள் அடிப்படை வசதி இருக்குது அப்படின்னா எதுக்காக என் பையனை நான் தனியார் பள்ளியில் கொண்டு போகணும்? நான் போடவே மாட்டேனே, நான் திங்க் பண்ணவே மாட்டேனே. நீங்கள் இன்ஜினியரிங்னா அண்ணா யூனிவர்சிட்டி தான் யோசிக்கிறேன், மெடிக்கலில் நான் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் தான் யோசிக்கிறேன், நான் தனியாரே யோசிக்கிறேன், கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜே யோசிக்கிறேன். ஜாப்னா நான் எதை யோசிக்கிறேன்? கவர்மெண்ட் ஜாப் தான் யோசிக்கிறேன். இப்போ பள்ளிக்கூடம் மட்டும் நான் ஏன் தனியார் திங்க் பண்ணுறேன்? அப்போ அதுக்கு காரணம் யார்? அரசாங்கம் தான். நான் எந்த கட்சின்னு சொல்லலை, அரசாங்கம் தான் முழு பொறுப்பு எடுக்கணும். அது அவங்களுடைய தலையாய கடமை. அடிப்படை வசதிகள் நிறைய பள்ளிகளில் இல்லை. ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கு மேடம். இன்னும் சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சில கிராமங்களில் தொடக்க பள்ளிகளில் 1 to 5 இருக்கும். அங்கே ப்ரீகேஜி கிடையாது, எல்கேஜி கிடையாது, ரெண்டே 2 டீச்சர். ஒருத்தர் தலைமை ஆசிரியர், இன்னொருத்தர் டீச்சர். தலைமை ஆசிரியர் பார்த்தீங்கன்னா அலுவலக பணி விஷயமாக அவர் வெளியே போயிடுவார். இப்போ இந்த ஒரு ஆள் 1 to 5 கிளாஸ் எடுக்கணும். அப்போ எப்படி அவரால் பாடம் நடத்த முடியும்? அப்போ இந்த பேரண்ட் யோசிப்பான், சரி நமக்கு தேவையில்லை, அரசு பள்ளி தேவையில்லை, கஷ்டப்பட்டாலும் சரி, கடன் வாங்கினாலும் சரி, தனியார் பள்ளியில் தான் போய் சேரணும். இது தவறு எங்கே நடக்குது? அரசாங்கத்தின் மீது ஒரு தவறு.
அவங்க இந்த அடிப்படை வசதி கரெக்டாக கொடுத்தாங்க அப்படின்னா எந்த ஒரு பேரண்ட்டுமே கண்டிப்பாக தனியார் பள்ளியை நோக்கி போக மாட்டாங்க. நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல்னாலும் நீங்கள் நம்ம எங்கே போகிறோம்? ப்ரைவேட்டு தான் போகிறோம். அப்படி என்ன பண்ணோம்? அமைச்சருடைய குழந்தைகள், அதிகாரிகளுடைய குழந்தைகள், அரசு ஊழியருடைய குழந்தைகள் எங்கே படிக்கணும்? அரசு பள்ளியில் படித்தா தான் ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு தெரிய மேடம். சரி, தியாகராஜன் அவர்கள்ட்ட அப்போ வந்து அந்த உட்கட்டமைப்பு அப்படிங்கிறது அரசு பள்ளிகளில் போதுமானதாக இருக்குதா? இன்னைக்கும் அதே மாதிரி மரத்தடியில் தான் வந்து பிள்ளைங்க பாடம் படிக்கிறாங்க அப்படிங்கிறதும் செய்தியாக வருது. அதே மாதிரி கழிவறை வசதி கிடையாது அப்படிங்கிறதும் நமக்கு செய்தியாக வருது. மேற்கூரை இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படிங்கிறதும் செய்தியாக வருது. இது எத்தனை வருஷத்துக்கு நம்ம இந்த செய்தியை படிச்சுக்கிட்டு இருக்கிறது? இப்போ எந்த இடத்துல சிக்கல்? இல்லை, இனிமே வரக்கூடிய ஆண்டுகளில் அந்த செய்திகளை படிக்க மாட்டோன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. எவ்வளவு நாளாக நம்மளும் பேசிக்கிட்டு இருக்கோம், நம்மளும் சொல்லிக்கிட்டு இல்லை, இருக்கோம். கடந்த 2-3 ஆண்டுகளாக தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோட அறிவுறுத்தலின்படி மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எடுத்த சீரிய முயற்சினால கிட்டத்தட்ட சீரிய முயற்சி. அவருக்கு எத்தனை ஸ்கூல்ல சார் இடிஞ்சு விழுந்ததை அவரே போய் பார்த்துருக்காரு. அவரே பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதை அனலைஸ் பண்ணி ஒரு ஒரு முடிவுக்கு வர முடியும். அப்படிதான் ஒரு பார்க்காமையே இருந்த காலங்கள் போயிட்டு ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நேரடியாக போய் பார்க்குற ஒரு நல்ல காலத்தையும் அதை எடுத்துக்கிட்டோம். இந்த இடத்துல நான் கேட்குறேன், அவர் நேரடியாக பார்க்குற இதுக்கு முன்னாடியே தெரியும், அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுடைய அரசு பள்ளிகளுடைய நிலைமை தெரியும். அதற்கு என்ன முயற்சி எடுத்திருக்காங்க? இப்போ 2 வருஷம் 3 வருஷமா இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். இதுக்கு முன்பே தெரியுமே, இது காலங்காலமாக இப்படி தானே இருக்கு, இதே குறைதானே இருக்கு. வரக்கூடிய முன்னேற்றங்களை பாராட்ட வேண்டும். முதல்ல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நீங்களே சொன்னாங்க, நேரடியாக போய் களத்தில் இறங்கி ஆய்வு பண்ணுறாரு. எத்தனை கூரைகள் இடிந்திருக்கு எல்லாத்தையும் சொல்கிறார். கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டேஜில் எல்லா கட்டடங்களையும் இடிக்க சொல்லி உத்தரவு போட்டுட்டு இன்றைக்கி பேராசிரியர் அன்பழகனார் பேரில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பதில் 800 கோடி ஒதுக்கி 6000 வகுப்பறை கட்டிடங்கள் தொடக்க கல்வித்துறைக்கு ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி சட்டமன்றத்தில் அறிவிச்சு அதுக்குரிய பணிகள்லாம் நடந்துருக்கு. இதெல்லாம் முன்னாடி நம்ம ஆசிரியர்களாகவே கடந்த காலங்களில் இதை பார்க்கல. இப்போ முக்கியமாக இதை இப்போ பப்ளிக்கெல்லாம் இப்போ நீங்கள் உங்களை போன்ற ஊடகவியலாளர் சொல்லுகிற கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கித்தான் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதற்குரிய முயற்சிகளை எடுத்து இனிமேல் அரசு பள்ளிகளில் இது மாதிரி கட்டட வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்று ஒதுக்கீடு செய்து பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இனி வருங்காலங்களில் இது மாதிரியான கட்டட இல்லை என்ற பேச்சுகள் இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்சவரை இவ்வளோ பல்கான அமௌண்ட்டை ஒதுக்கி வேலை நடக்கிறது இதுதான் முதல். இப்போ சார் சொல்கிறதுல வந்து என்னென்னா அந்த கட்டிட வசதிகளை தாண்டி இப்போ கழிப்பிடங்கள் இல்லை என்பதில் நான் அதில் கருத்து உடன்படல. பெரும்பான்மையான பள்ளிகளை கழிப்பறைகள்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 30 இந்த நாள்ல கூட வந்திருக்கு. இந்த மாதிரி இல்ல அரியலூர்ல கீழ காவட்டாங்குறிச்சி அப்படிங்கிற அரசு மேல்நிலை பள்ளியில இல்ல கழிவறை, பெண்களும் வந்து கஷ்டப்படுறாங்க, ஆண் குழந்தைகளும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அங்க குமுறிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இன்ன காலகட்டத்திலயும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியல. இல்ல 100% அப்படின்னு நான் சொல்ல வரல. அந்த கழிவு இருக்கிறத தாண்டி அதை கழிவறைகளை சுத்தம் செய்வதற்கான ஒரு தூய்மை பணியாளர்கள் தான் அங்க பெரிய வீக்கா. தமிழ்நாடு முழுக்க அதாவது 2000 யதார்த்தமா பேசுறோம். நாங்க தனியார் பள்ளியில பேசுறீங்க. நான் அரசு பள்ளி மாணவன் பக்கா குக்கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் போகாத நாள் ஒரு நாள் கூட எந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கோயிலுக்கு போறதை விட பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு தான் வருவாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் உண்மையிலே கடவுள் சத்தியமா சொல்றேங்க, லட்சக்கணக்கான இருக்கிற மாணவர்கள் படுபாவிங்க, குடிக்க தண்ணி இல்லைங்க, நல்ல வகுப்பறைகள் இல்லை, மேசை நாற்காலி இல்லை, போதுமான ஆசிரியர் இல்லை, கழிப்பறை இல்லை, ஆய்வகம் இல்லை, புதிய ஆசிரியர் பணியிடமே நியமிக்கலை. எத்தனை பேர் நியமிச்சாங்க சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ பாவம் அந்த குழந்தைங்க கிராமத்தில் நம்பி வராங்களே. அரசு இலவசம் பஸ் கொண்டு போகிறாங்களே, அந்த பஸ்ஸில் பாதுகாப்பு இருக்கா? பத்திரமா போயிட்டு வராங்களா? ஒரு பஸ்ஸில் 150 பேர் ஏறுறாங்க. அந்த குழந்தை ஆணும் பெண்ணும் இடித்து கொண்டு ஏறுகிற காட்சி கண்ணில் ரத்தத்தை வரவழைக்கிறது. எங்கேயுமா இருக்கு? இதுக்கு எத்தனை இலவசம் 2021 மாறி இருக்குங்கிறாரு தியாகராஜன் சொல்றாரு. 2021 பள்ளி கல்வித்துறை அவர் சொல்ல ஐயா தலைவர் அவரு. ஆனா உண்மையிலே கிராமப்புற மாணவர்கள் நிலைமை கேள்விக்குறிங்க. கிராமப்புற மாணவர்கள் நிலைமை கேள்விக்குறி. படித்தவனுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இன்னும் அவனுக்கு இன்னும் எழுத்தும் தெரியவில்லை, கூட்டலும் கழித்தலும் தெரியவில்லை, பெருக்கலும் வகுத்தலும் தெரியவில்லை, உயிர்மை எழுத்துக்கள் தெரியவில்லை. இதுதான் யதார்த்தம். இதுதான் இந்த அரசு பள்ளியில் யதார்த்தம். நீங்க சொல்லிருக்கீங்க. அதற்கு பிறகு 2021 பிறகு நிறைய மாற்றம். இப்பதாங்க தமிழ் தாள் தேர்விலேயே வந்து நிறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்க. வந்து நல்ல ரைமிங்கா டைமிங்லாம் அடிக்கிறாரு. அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை.
பட் எப்பவுமே அந்த தனியார் பள்ளிகளோடைய நிறைய தடவை நான் சொல்கிறேன், அரசு பள்ளிகளை கம்பேரே பண்ணவே பண்ணாது. அது வேற களம், இது வேற களம். இப்போ நான் என்ன சொல்லணும், அந்த அளவுக்கு நம்ம ஏன் தரம் உயர்த்த முடியலங்கிற கெஜ்ரிவால் இங்க வந்து காலை உணவு திட்டத்துக்கு பாக்குறாரு அப்படின்னு பெருமை அடைகிறோம். ஆமா. அதே மாதிரி இங்க இருந்து போய் நம்ம டெல்லியில போய் பாக்குறோம் இல்லையா? அப்ப நம்ம என்ன இங்க இம்ப்ரூவ் நீங்க பண்ணிருக்கோம்? வந்து ஒரு கல்வியை எப்படி எதுல ஒரு பாக்குறீங்கன்னு தெரியல. நான் எங்களை பொறுத்தவரை கல்வி வந்து ஒரு 3 பேருடைய கூட்டணிமா. அது ஒரு ஸ்டூடெண்ட்டு, டீச்சர், பேரண்ட் 3 பேரும் சேர்ந்தது தான். இந்த இடத்துல அரசு பள்ளிகளை பொறுத்தவரை இந்த பேரண்ட் சைடு தான் ரொம்ப வீக்கர்ஸ். முதல் தலைமுறையாக இருப்பாங்க, பட்டதாரியாக இருப்பாங்க, எழுத படிக்க தெரியாதவங்களுக்கும் அவங்கள வச்சுக்கிட்டு நாங்கள் கொண்டு வர பிள்ளைகளோட நாங்கள் போடுற எஃபர்ட்டுக்கும் ஏற்கனவே 2ஆம் 3ஆம் தலைமுறை எல்லாம் படித்த அறிவுள்ள மாணவ பெற்றோர்களை கொண்டு இவங்களை படிக்கிறதுக்கும் கேட்குறதெல்லாம் செய்கிறதுக்கும் இங்கே இல்லாத வறிய நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்குமான வித்தியாசங்கள் வேறங்க. அது இப்போ நாங்கள் பவுலிங் பிச் விளாட்றோம், இவங்கெல்லாம் பேட்டிங் பிச் விளாட்றாங்க. இவ்வளோ ஓப்பனாக சொல்ல போனால் யாரும் ஓப்பனாக தான் யாருமே வந்து தரத்தை ஒட்டி 2 பேருமே கம்பேர் பண்றது ஒருத்தர் இது வேற அது வேற தான். ஆனா முடியுமா முடியாதா நான் கேக்குறேன். முடியுமா முடியாதா? நம்ம எவ்வளவு பட்ஜெட்ல எவ்வளவு ஒதுக்குறோம், ஜிடிபில எவ்வளவு ஒதுக்குறோம், எத்தனை % நம்ம ஒதுக்க வேண்டியதுக்கு நம்ம எவ்வளவு ஒதுக்குறோம்? நீங்க சொன்னீங்களா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குல்ல. சார் பேசும்போது கூட ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதெல்லாம் அப்பங்க நாங்க உண்மையாவே இன்னைக்கும் எத்தனை அரசு பள்ளிகளில் அட்மிஷனுக்காக ரெக்கமெண்டேஷன் வர பள்ளிகள் இது. இங்கேருந்து போனால் அசோக் நகர் கேர்ள்ஸ்ன்னு இருக்கும். நிறைய பள்ளிகளில் விரலில் விட்டு எண்ணலாம். நாங்களே போய் ஹெச்எம்கிட்ட அட்மிஷன் கேட்குற பள்ளிகள்லாம் இருக்குது நிறைய. அது மாதிரி துவக்க பள்ளிகள் நிறைய இருக்குது. இப்போ காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு திருப்பக்குழின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல்லாம் போய் பாருங்கள். ப்ரைவேட் ஸ்கூல்லாம் தூக்கி சாப்பிட்ருப்பாங்க. நிறைய மாற்றங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த தலைமுறை ஆசிரியர்கள்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கேற்ற மாதிரி ஒரு உண்மையாக சொல்லப்போனால் ஒரு அமைச்சர், ஒரு இளம் அமைச்சர், அவர் அந்த வீக்னஸ் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறார். முன்னாடி இருந்ததெல்லாம் களத்தில் இறங்கி களத்துக்கு ஆய்வு பண்ணுறாரு. எல்லா தொகுதிக்கும் எல்லா பள்ளிகளுக்கும் நேரில் சென்று களத்தில் இறங்கி அதில் இருக்க அமைச்சரை பத்தி கவலைப்படுறீங்க, மாணவர்களை பத்தி கவலைப்படல. இன்னும் அந்த கழிவறை வசதி இல்ல, அடிப்படை கட்டமைப்பு இல்ல. அதுக்கு என்ன பண்ணாங்க, எவ்வளவு நிதி ஒதுக்கிருக்காங்க? அமைச்சரை பத்தி கவலைப்படல. அமைச்சர் களத்துக்கு போறதுனால களத்தில் இருக்க வேண்டிய சாதக பாதகங்கள் அவர் நேரடியா பாக்குறாரு. பல பள்ளிகளை ஆய்வு பண்ண நேரடியா அவர் கிளாஸ் ரூம் மாணவர்கள் அடிச்சுக்கிட்டாங்கல்ல, அங்க நேரா போனாரா? உடனே சம்பவம் நடந்தப்ப நாங்குநேரியில சாதிய ரீதியா மாணவர்கள் அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டாங்கல்ல, அப்ப போனாரா அமைச்சர் அங்க? நாங்க நீங்க பேசிக்கிற டாபிக்கும் நீங்க இப்ப கேக்குற கேள்விக்குமே சம்பந்தமே இல்லை. இல்லையே நீங்க சொல்றீங்களே அடிக்கடி போறாரு அப்படின்னா அவரும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா? பிரச்சனை அடிப்படல. அவர் கூட ஏதோ உடல்நிலை சரியில்லாதனால தான் அவர் போகலன்னு நான் எனக்கு தெரிஞ்ச தகவல். அப்போ ஏதோ உடம்பு ஒரு ஹாஸ்பிட்டல் ஏதோ அட்மிட் ஆயிருந்தாரு நான் கேள்விப்பட்டேன் அந்த இஷ்யூவில் கூட. பட் இது வந்து நாம் பொதுவாக பள்ளி சார்ந்த கட்டமைப்பு சார்ந்த அடுத்து கட்டத்துக்கு கொண்டு போகிற சார்ந்த விஷயமா பேசுறதுனால நேரடியாக வராரு. ஆய்வுகளுக்கு நிறைய இடத்துல பார்க்குறேன், கேள்விப்படுறோம். கழிப்பறைக்கு தான் போகிறாரு, எல்லாத்தையும் பார்க்குறாரு, எல்லாம் க்ளீனாக இருக்கான்னு பார்க்குறாரு, லேபுக்கு போகிறாரு, லைப்ரரிக்கு போகிறாரு, இன்ட்ராக்ட் பண்ணுறாரு, அது வெளியில் வந்து சொல்கிறாரு. அதுக்கு தொடர்ந்து அதிகாரிகள் அந்த பள்ளிகளுக்கு பார்வையிடுறாங்க. இதெல்லாம் கடந்த காலங்களில் இல்லை. இப்போ எல்லாருமே கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும், ஸ்கூல் இருக்கணுன்ற அவேர்னஸை எப்போனாலும் அமைச்சர் வருவாங்க, அதிகாரிகள் வருவாங்கன்ற பயம் கடந்த காலங்களோட இப்போ கொண்டு போறதுக்கான முயற்சிகள் நடக்குது. உங்களுடைய பார்வையா நான் எடுத்துக்கிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வேந்தரின் மக்கள் சபை. 25% அரசு ஒதுக்கீட்டில் தனியார் பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை, பள்ளிக் கல்வித்துறையின் புதிய விதிமுறைகள் ஏன் என்ற தலைப்பில் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம் நந்தகுமார் அவர்கள்ட்ட. இதில் இந்த 25% படி சேர்றாங்கல்ல மாணவர்கள், அவர்கள்கிட்ட ஒரு பாகுபாடு காட்டப்படுது தனியார் பள்ளிகளில் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருதே சார், அது எவ்வளவு தூரம் உண்மை? முடியாது, எப்படியுமே முடியும். குழந்தைங்க வந்து நீங்கள் நம்மளோட அறிவாளிங்க. ஒரு சின்ன தவறு பண்ணால் கூட எல்லாமே வீட்டில் போய் பேரண்ட்கிட்ட சொல்லுவாங்க. டெய்லி பேரண்ட்டுக்கு வந்து எல்கேஜி யூகேஜி குழந்தைங்க வந்து எல்லாருமே பார்ப்பாங்க இல்லைங்களா? அதனால் வந்து அவனுக்கு அது எந்த குழந்தை படிக்கிறாங்களே எங்களுக்கு தெரியாதுங்க. 25% அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. அது யாரும் சும்மா சொல்கிற தவறான ஒரு விஷயங்கள், அப்படிலாம் பண்ணவே முடியாது. எந்த வகையிலையும் பையனை வந்து இல்ட்ரீட் பண்ணவும் முடியாது. அவனை வந்து எந்த தனியாக உட்கார வைக்க முடியாதுங்க. ஏன்னா டீச்சர்ஸுக்கு யாருன்னே தெரியாது இல்லையா? பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு இவன் ஆர்டிஇ மாணவனை எந்த சாதியை சார்ந்தவன் எனக்கு எந்த விவரமும் தெரியாது. ஏனென்றால் வருகிறார்கள், பாடம் நடத்துகிறார்கள், போகிறார்கள். அவன் எப்படி அதெல்லாம் சும்மா ஒரு கட்டுக்கதை, இந்த கையால் ஆகாதவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள். தனியார் பள்ளியில் பண்ணிங்கன்னா நாளைக்கு இழுத்து பூட்டிவிடுவோம், சண்டை வந்துடும், பத்திரிகைகள் செய்தி வந்துடும். நம்ம ஊடகவியலாளர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. அதற்கான வாய்ப்பே
சத்தியமாக கிடையாதுங்க. அப்படி இருந்தால் புகார் செய்தால் அது உங்களுக்கு தெரியும். இப்போலாம் பாலியல் புகார், போக்சோ சட்டம், தீண்டாமை ஒழிப்பு சட்டம் எவ்வளோ இருக்குங்க. அப்படிலாம் பண்ணவே முடியாது. அது மிக தவறான செய்தி. நான் அதை கடுமையாக மறுக்கிறேன். அது சரி, தியாகராஜன் அவர்கள்ட்ட இப்போ இந்த சாதி ரீதியிலான பிரச்சனைகள் அப்படிங்கிறது அரசு பள்ளிகளில் அதிகமாக இருக்குதா? இந்த ஒரு விஷயம் வந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கு? இப்போ சமீபத்தில் கூட 2 குழந்தைகள், பட்டியலின குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள் வந்து பேசின வீடியோ வந்து வெளியானது. அந்த கழிவறையை சுத்தம் பண்ண சொன்னாங்க எங்களை அப்படின்னு சொல்லி. இது மாதிரி அடிக்கடி இந்த பிரச்சனைகள் வருதில்ல, இது எவ்வளோ தூரம் ஒரு சவாலாக இருக்குது நமக்கு அரசு பள்ளிகளில்? இல்லை இது வந்து தடுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். கடந்த காலங்களிலும் தொடர்ந்து இதுவரை ஆங்காங்கே ஒரு சில சம்பவங்கள் நடக்கத்தான் செய்கிறது. வருத்தத்துக்குரிய சம்பவங்களாக தான் இதை நம்ம பார்க்குறோம். கடந்த காலங்களில் பெரிய ஊடகங்களோட, சமூக வலைதளங்களோட தாக்கம் இல்லாததுனால அங்கங்கே தெரியாத செய்திகளாக இருந்தது. இப்போ எது வந்தாலும் இமீடியட்டாக வந்து சோஷியல் மீடியாவில் வர்றதுனால அடிக்கடி அதிகமாக வர்றது போல் இருக்குது. அரசுகளும் அடிக்கடி இப்போ பள்ளிக்கல்வித்துறை இப்போ சேர்ந்தவரை இயக்குனர் ஆண்டுதோறும் அந்த கயிறு கட்டுறதுல கூட ஒரு ப்ரொசீடிங்கை போடுவாங்க, ஆண்டுதோறும் போடுவாங்க. அந்த அது கட்டக்கூடாது, சாதிய ரீதியான பாகுபாடுகளுக்கான கயிறு கட்டக்கூடாது, ஆண்டுதோறும் போடுறாங்க. அதை தாண்டி ஆங்காங்கே இப்படி ஒரு நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் கடுமையாக்க வேண்டும். இது போன்ற நடவடிக்கைகளை நம்ம தடுத்து நிறுத்த வேண்டும். இப்போ அண்ணன் வந்து சொல்லும்போது சொன்னார், தனியார் பள்ளிகளில் இது மாதிரியான பாகுபாடு இல்லைன்னு சொன்னேன். ஆனால் ஒரு சில இடங்களில் அந்த பாகுபாடு சில நேரங்களில் தெரிய தான் செய்யுது. எப்படி தெரியுது? எந்த விதமாக நடத்துகிறாங்க? அந்த பாகுபாடு எப்படி வெளியாகுது? அதாவது உங்களுடைய பணம் வந்து அண்ணன் சொன்னார் பார்த்தீங்கன்னா, பணத்தை வாங்கி வைத்து கொள்வார்கள். அரசு கொடுத்து விடுகிறோம் என்று சொல்லும்போதே அந்த கேட்டகரி யாருன்னு தெரியாதா? வாங்கி வச்சுக்கிற கேட்டகரி, திருப்பி ரிட்டர்ன் பண்ணுற கேட்டகரி யாருன்னு தெரியும். அதனால் தெளிவாக தெரியும், அரசுடைய பணம் வரவில்லைன்னா அதோட தாக்கம் இல்லாமல் அந்த மாணவர்கள் மேலே தானே இருக்கும். ரெகுலருக்கு லேட்டாக வருது, அவங்களுக்கும் வந்து ஃபீஸ் கட்டணும், டீச்சர்ஸ் கொடுக்கணும், இப்படி பண்ணுற இடர்பாடுகள். மாணவர்கள் அப்படிங்கிற இடத்துல ஒரு பாரபட்சம், மாணவர்கள் மாதிரி பட்டியலில் தானே வருவாங்க. கவர்மெண்ட் கொடுக்கலாம், அவங்களும் பணம் கட்டாதவங்க தானே. ப்ரைவேட் ஸ்கூலை பொறுத்து பணம் கட்டலைன்னா எக்ஸாம் கூட எழுதி வைக்க முடியாது. நிறைய பள்ளிகள் இருக்குது, ஹால் டிக்கெட்டே தர மாட்டாங்க, பணம் கட்டினா தான் தருவாங்க. அந்த பட்டியலில் தான் அவங்க வருவாங்க. என்ன பண்ணுது, கவர்மெண்ட்டோட போர்வையில் பாதுகாப்பில் இருக்கிறாங்க, அதை எதுவும் சொல்ல முடியாது. அதுவும் அங்கே இருக்குது. பட் நீங்கள் சொன்ன விஷயமே ஸ்ட்ரிக்டாக பார்க்கணும். ரொம்ப இப்போ காலகட்டத்தில் இந்த ஒழுக்கம் என்பது மாணவர்கள்கிட்ட சமூக வலைதளங்களோட தாக்கத்தால் அப்போ பெரிய டிஸ்டர்பன்ஸ் எவ்வளோ இருந்ததை விட இப்போ நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அங்கே பார்க்குறோம். அதெல்லாம் வந்து நம்ம தடுத்து நிறுத்தினா தான் வந்து கூடவே அது அரசு பள்ளியோட முன்னேற்றத்திலும் தரத்திலும். அரசு பள்ளிகள் பக்கத்தில் பெற்றோர்களை தனியார் பள்ளியிலேருந்து கொண்டு வரும். நிறைய தனியார் பள்ளிகள்லேயும் அது மாதிரியான சில விஷயங்கள் நடக்குது, அதில் மறுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்படி இருக்கும்போது இதெல்லாம் கடுமைப்படுத்தணும். அவங்க கேட்டை பூட்டிட்டாங்கன்னா உள்ள பேரண்ட்லாம் வந்து பார்த்துட முடியாது. பட் எங்களுக்கு கேட்டை பூட்டான்னா எந்திரிச்சு வந்து எல்லா பேரண்ட்டுக்கும் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய கடமை இல்லை. அந்த ஒரு டிரான்ஸ்பரன்சி அரசு பள்ளிகளில் இருக்குது, தனியார் பள்ளிகளில் இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லை கண்டிப்பாக. அதாவது தனியார் அவங்களும் தான் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வைக்கிறாங்க. இந்த இடத்துல அப்போ இங்கே வந்து பெற்றோர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதும் இருக்குது அப்படிங்கிறீங்க. அப்போ எந்த இடத்துல இந்த டிஃப்ரென்ஸ் வருது? இல்லை, இங்கே இருக்கிற மாதிரி ஒரு பெரிய பெற்றோர்கள் ஆசிரியர்களோ தலைமை ஆசிரியர் அன்றைக்கி கேட்கிற மிகப்பெரிய சுதந்திரம் அரசு பள்ளிகள் மாதிரி தனியார் பள்ளிகள்லாம் இல்லை. அது ஓப்பனாக தெரியும். தனியார் பள்ளிகளில் நீங்கள் ஒரு கேட்டை தாண்டியே பர்மிஷன் இல்லாமல் உள்ளெல்லாம் போய் பார்த்துட முடியாது. பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. இப்போ ஒரு விஷயமும் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சந்திக்கிற விஷயங்களாக கூட பெற்றோர்கள்கிட்டையும் கூட அது கொஞ்சம் சில மாறணும், அந்த அணுகுமுறைகள் மாறணும். தனியார் பள்ளிகளும் அரசு பள்ளி ஆசிரியர்களையும் பிரித்து பார்க்கிற ஒரு நிலைப்பாடு மாறணும். இது எல்லாம் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்கள் எல்லாம் கவர்மெண்ட்டு போட்டால் அதையும் பேரண்ட் பார்க்குறாங்க. அண்ணன் சொல்லும்போது இது இல்லை, கழிவறை இல்லை, கழிப்பிடங்கள் இல்லை அப்படிலாம் சொல்லும்போது இதையும் பேரண்ட் ஒரு சில நேரங்களில் பார்ப்பாங்க. அப்போ அது மாதிரியான ஒரு ஸ்ட்ரிக்ட்டு டிசிப்ளினுக்காக ஆசிரியர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச ஒரு சலுகைகள், அதுமாரி குறைந்தபட்ச உரிமைகள் வந்து அரசு பள்ளியில் வழங்கினா அரசு பள்ளியோட மாணவர்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும் என்பது எங்களோட கருத்து. நந்தகுமார்ட்ட சுருக்கமாக, இப்போ வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து அரசு பள்ளிகளில் இல்லை அடிப்படை கட்டமைப்புகள் அப்படிங்கிறோம், அந்த அளவுக்கு தனியார் பள்ளிகளில் இருக்குதா? அந்த கட்டமைப்புகள் இருக்குதா? மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ஒன்று. இல்லை அப்படின்னா அதில் வந்து சுகாதாரத்துலேயும் அங்கேயும் பிரச்சனை இருக்குது, ஆனால் வெளியில் தெரியலை அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து அந்த பாரபட்சம் அப்படிங்கிறதும் வந்து விஷயங்கள் இந்த 25% அப்படிங்கிறத தாண்டி பணம் கட்டுனா ஒன்று,
இல்லையா ஹால் டிக்கெட்டு கொடுக்க மாட்டேன், இல்லை அந்த மாணவர் கிளாஸ்லேயே வந்து சொல்கிறது நீ இன்னும் பணம் கட்டலை கட்டிட்டு தான் வரணும் அப்படிங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் ஒரு மன உளைச்சலை தரக்கூடியதான். அது ஒரு பக்கம் சைலண்ட்டாக நடந்துக்கிட்டு தானே இருக்குது. இல்லை, பணம் கட்டவில்லை என்றால் தனியார் பள்ளியில் நடத்த முடியாது. ஏனென்றால் அரசாங்க பள்ளிக்கு சொத்து வரி கிடையாது. மின் கட்டணம் மிக மிக குறைவு. 7 ரூபா 50 பைசா. எங்களுக்கு வந்து 18 ரூபா 50 பைசா ஒரு யூனிட்டுக்குங்க. இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே டபுளுங்க. அதே மாதிரி இஎஸ்ஐ, பிஎஃப் இது மாதிரி நிறைய எல்லாமே அரசுக்கு செலுத்துன்னு 18 வகையான வரிகளை நாங்கள் செலுத்தி ஆகணும். அரசு பள்ளிக்கு அதெல்லாம் கிடையாதுங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனையோ மாணவர், ஏழை மாணவர்கள் தனியார் பள்ளியில் படித்து கொண்டிருக்கிறார்கள். ஏழை மாணவர்கள் ஊக்குவிக்கிறோம், ஒரிஜினலாக தங்கப்பதக்கமெல்லாம் கொடுத்து கௌரவிக்கிறோம். நல்லா படிக்கிற மாணவனுக்கு இலவசமாகவே முழு இலவசம் 100%. சிரிக்கிறார் தியாகராஜன். அவருக்கு நாங்கள் நடத்துகிறோம். ஏன்னா எங்கள் பள்ளிகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், தகவமைத்துக் கொள்ள வேண்டும், அல்லது மாணவர்கள் எண்ணிக்கை கூட்டிக் கொள்ள வேண்டும், அல்லது பெஸ்ட் ஸ்கூல் காட்டணும், மார்க் அதிகமாக காட்டணும் அப்படின்றக்க நாங்கள் இந்த வேலையெல்லாம் செஞ்சு தான் அந்த கரெக்டான அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. ஆமாம், கரெக்டா. நாங்கள் வந்து அடுத்த அட்மிஷனுக்கு இப்போ அப்படிங்கிறதா அவர் சொல்ற கருத்து இலவசமா சில நேரங்களில் நாங்கள் பண்ணி தான் படிக்கிற அந்த கருத்துல நான் ஏற்றுக்கிறேன். அதில் அவர் சொல்லிட்டு எல்லாத்தையும் அவருக்கு குறுக்க மேடம் நாங்கள் வந்து இயற்கையாக பள்ளி நடத்துகிறோம், ஃபீஸ்லாம் ரிலாக்ஸேஷன்லாம் கொடுக்குறாங்க நிறைய. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இப்போ 10th நல்லா படிக்கிறாங்க இல்லையா, அந்த பிள்ளைகளையும் இப்போ டாப்பர்ஸ் இருக்குல்ல, அதை கொண்டு போய் ஃப்ரீயாக சேர்த்திப்போம். ஏன்னா எல்லாரும் 11th 12th வரை டாப்பர்ஸ் மட்டுமே வச்சு சொல்லி கொடுக்குற மாதிரி மற்றவங்களாம் விட்டுருவாங்க. அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் அந்த அந்த ப்ராடக்ட் தான் அதை எடுத்துப்பாங்க. நல்லா படிக்காத, அதாவது ரொம்ப முடியாத, நீங்கள் சொன்னீங்கல்ல சில பிள்ளைங்கள் எழுத படிக்க தெரியாத இருக்கிறார்கள் போறார்கள்னு முதல்ல சொன்னீங்கல்ல, தமிழே படிக்க தெரியல, அவர்களுக்கெல்லாம் கொடுத்த மாதிரி ரிலாக்ஸேஷன் கொடுத்தா தான் எனக்கு தெரியும். அப்ப வந்து வீக்கா இருக்கிற குழந்தைகளை கண்டுக்கிறது கிடையாது, அவங்கள அடுத்த அட்மிஷனுக்கான ஒரு முன்னோடியா கொண்டு போறதா கேக்குறாரு. இன்றைக்கு குக்கிராமங்களை தொட்டு விட்டது தனியார் பள்ளிகள். இன்னும் சொல்ல போனால் வெறும் பிரைமரி ஸ்கூலுங்க, ப்ரீ பிரைமரி ஸ்கூல்ஸ் சொல்ல பார்த்தீங்கன்னா 50 பேர் 20 பேர் வச்சு நடத்த பள்ளிக்கூடம் இருக்குங்க. ஏன்னா படித்த பட்டதாரிகள் வேறு வேலை கிடைக்கலன்றதுனால நிறைய குடும்ப பெண்கள் இன்றைக்கி வந்து 8 லட்சம் ஆசிரியர்கள் இங்கே வேலை செய்கிறாங்க. 70,000 பஸ்கள் ஓடுகிறது, 70,000 டிரைவர், 70,000 கிளீனருங்க. அந்த பஸ்ஸுக்கு 10 வகையான வரி கட்டுறோம், அது வேறு விஷயங்க. அரசு அந்த பஸ் வந்து சரியான முறையில் பராமரிக்கப்படுது. குழந்தை ஏறுறதுக்கு முன்னாடியே பஸ்ஸை எடுத்துடுறது, உள்ள சீட்டு இல்லை, இந்த மாதிரி தவறுகள் எங்கே நடக்கலாங்க. அது எல்லாமே தவறு கிடையாதுங்க. 99% பக்காவாக இருக்கும். பக்கா இல்லைன்னா பேரண்ட்ஸ் விட மாட்டாங்க. இன்றைக்கி வந்து தூசு இல்லாமல் வண்டி பார்க்கலாம். நீங்கள் அந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன விஷயங்களில் இன்றைக்கி வந்து அரசாங்க பள்ளி மாணவர்களை பார்த்து தனியார் பள்ளி மாணவன் கெட்டு போயிட்டான். அது காரணம் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டுப்பாடு இல்லைங்க. அரசு பள்ளி ஆசிரியர்கள் வந்து கட்டுப்படுத்த முடியல. அவங்கள பெற்றோர்கள் வந்து மிதமிஞ்சி வந்து சிலர்லாம் வந்து இல்லை நீங்கள் நான் சொல்கிற கேளுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மாணவன் போகிற மாதிரி பேண்ட்டுக்கு போட ஆரம்பிச்சிட்டான், அவன் போகிற மாதிரி ஒரே செப்பல் போட ஆரம்பிச்சிட்டான், அவன் போகிற மாதிரி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எல்லாமே சிஸ்டம் மாறுதுங்க. இதுக்கு பெற்றோர்கள் ஒத்துழைக்கணும். அரசு விளையாட்டு கேட்க முடியல, நாங்கள் கேட்குறோம், கேட்டில் நிற்கிறோம், வெளியே அனுப்புகிறோம். ஐயா சொன்னது, அந்த சங்க தலைவர் சொன்னது உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் கேட்டில் ஒழுங்கு வரலாம், 1 நாள் 2 நாள் 3 நாள் சொல்கிறோம், கேட்கலன்னா கேட்டுக்கு வெளியே நிறுத்துறோம். பேரண்ட்டை தொடர்ந்து கூப்பிட்டு வரோம். அவன் வந்துட்டானா ஆப்சென்ட் ஆகிட்டா உடனே மெசேஜ் போதும், அவனுக்கு வாய்ஸ் மெசேஜ் போகும், எல்லா மெசேஜ் அனுப்புவோம். அதனால் கண்காணிக்கிறோம், தொடர் கண்காணிப்பு இருக்கிறதுனால நாங்கள் அதனால அந்த மாணவர்கள் எதுவுமே குற்றச்செயலில் ஈடுபடலை, அவங்க கிளீன் ஸ்லேட் அப்படின்னு சொல்ல முடியுமா? தனியார் பள்ளிகள்லேருந்து வெளியில தனியார் பள்ளிகளுடைய ப்ரொடக்ஷன் நல்லா கிளீன் ஸ்லேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியுமா? கண்காணிப்பு அதிகமாக இருக்கிறது. நிறைய வழக்குகளை நம்ம இன்றைக்கு இந்த கடந்த சில ஆண்டுகளாக மாணவன் வந்து ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. இன்றைக்கு எல்லா தனியார் பள்ளிகள் உட்பட மாணவன் வந்து குடிச்சிட்டு வராங்க, கஞ்சா போட்டு வராங்க, எல்லாமே நடக்குது. எங்களுக்கு தெரியும், வெளியே சொல்ல முடியல, வெக்கக்கேடு. கண்காணிப்பு பெற்றோர்கிட்ட சொன்னால் எங்கள் பையன் அப்படி கிடையாதுன்னுவாங்க. ஆனால் உண்மையிலே சமூக சீர்குலையை நோக்கி மாணவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கண்காணிக்க வேண்டிய முழு பொறுப்பு ஐயா சொன்ன மாதிரி ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், இது 3 இணைஞ்சால் மட்டும்தான் சக்ஸஸ் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காதுங்க. அதற்கான பணிகளை நாம் எல்லோரும் தொடங்கணும். சரி, சோமசுந்தரம் அவர்கள்ட்ட அப்போ எதை அடுத்த கட்டத்தில் நம்ம அரசு பள்ளிகளை நோக்கி மாணவர்களை வர வைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ண வேண்டியது இருக்கு? இல்லை, கண்டிப்பாக குவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மேடம். இப்போ ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ரன் பண்ணுறாங்க அப்படின்னா குவாலிட்டி இல்லாட்டா குவான்டிட்டி வராது. அதுக்காக ஒட்டுமொத்த அரசு பள்ளி மாணவர்களை பார்த்து தனியார் பள்ளி மாணவர்கள் கெட்டு போகிறான்னு சொன்னால் அதை என்னால் ஏற்க முடியாது. இன்றைக்கும் நிறைய அரசு பள்ளிகள் சிறப்பாக செயல்படுறாங்க. நான் அரசாங்கம் மாதிரிலாம் குறை சொல்கிறேன், நான் அரசு பள்ளி ஆசிரியர் சொல்லவே இல்லை. அரசாங்கம் இன்னும் அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தணும். 2500 அரசு பள்ளிகளில் இன்னைய வரையும் கழிப்பறை வசதி இல்லை. இது ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. இதெல்லாம் அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும். கொரோனாவுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலில் அட்மிஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? கவர்மெண்ட் ஸ்கூல் நம்பி அவங்க வரல, பெற்றோர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்தாங்க. ஸோ அதனால் கவர்மெண்ட் ஸ்கூல் நோக்கி போகிறாங்க. இதை ஒரு காரணமாக பயன்படுத்தி
அரசாங்கம் அடிப்படை வசதி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ப்ரைவேட் ஸ்கூலை விட சிறப்பாக அரசு பள்ளிகள் செயல்படலாம். நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கேந்திர வித்யாலயாவில் ஒரு அட்மிஷன் ஆக முடியாது மேடம். அது ஒரு எம்பி ரெக்கமெண்டேஷன் வேணும். இங்கே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கேந்திர வித்யாலயா இருக்குது, மத்திய அரசு பள்ளிகள். அங்கே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் வாங்குறது அவ்வளோ ஈஸி இல்லை. இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் வாங்கிடலாம், அங்கே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வாங்க முடியாது. ஏன்னா அந்த மத்திய அரசு பள்ளிகளில் குவாலிட்டி இருக்குங்கிறாங்க. மாநில அரசுலையும் ஒரு சில பள்ளிகள், ஏற்கனவே நண்பர் சொல்லியிருந்தார், நிறைய பள்ளிகள் நடத்துகிறாங்க. இன்னும் எல்லா இடங்கள்லையும் இந்த உட்கட்டமைப்பு வசதி அது நிறைய பள்ளிகளில் இல்லை. அதை அரசாங்கம் உறுதியாக நடவடிக்கை எடுக்கணும். சரி, இந்த பட்ஜெட் ஒதுக்குறாங்கல்ல சார், நிதி கல்விக்கும் மருத்துவத்துக்கும் எந்த ஒரு மாநிலமோ நாடோ ஒதுக்குதோ அது அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி அடையும். இப்போ நமக்கு சென்ட்ரல்லையும் சரி, இங்கே மாநில அளவுலையும் சரி, ஒதுக்கக்கூடிய நிதி போதுமானதா இருக்குதா? இன்னமும் அதிகரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கா? இல்லை, கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ண மேடம். அது 40,000 கூட ஒதுக்கியிருக்காங்க, அது காணாது. இங்கே தனியார் பள்ளி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 15,000 ஸ்கூல் இருக்குது. அரசு பள்ளி கிட்டத்தட்ட 37,000 பள்ளிகள் மேலே இருக்குது. 3 மடங்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் 40,000 கோடிங்கிறது நீங்கள் டீச்சர் சேலரி, அந்த நான் டீச்சிங் ஸ்டாஃப் சேலரி எல்லாத்தையுமே நீங்கள் அதில் உள்ளே வந்துடும். இன்னும் நிதி நீங்கள் அதிக அளவில் ஒதுக்க வேண்டும். கல்விக்கும் மருத்துவத்துக்கும் கொடுக்கறது அரசாங்கத்துடைய முழு கடமை. சரி, நான் இதை நிறைவு கருத்தாவே நான் எடுத்துக்கிறேன். சுருக்கமாக இங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன சுருக்கமாக? நிச்சயமாக இப்போ சார் சொல்கிற மாதிரி இப்போ கொரோனாவில் கால இடைவெளியால் பொருளாதாரம் இழந்ததால் மட்டும்தான் பெற்றோர்கள் வந்தாங்கன்ற காரணத்தை மட்டும் ஏற்றுக்க முடியாது. இப்போ சமீப காலமாக அதே அவர் சொல்கிற மாதிரி ஆய்வறிக்கைகள் சொல்லுது, இந்தியாவிலேயே உலகத்திலேயே ஒரு உன்னதமான திட்டம் காலை சிற்றுண்டி திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு பிறகு அதோடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 5 லட்சத்தை நோக்கி இலக்கு வச்சு இன்றைக்கி 3 லட்சத்துக்கு மேலே அட்மிஷன் வந்திருக்கு. நீங்கள் சொல்கிற விஷயங்களையும் இப்போ அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு தான் இப்போ அரசு பள்ளிகள் மேலே அக்கறை வந்ததுனால தான் இந்த மாதிரியான டிஸ்கஷன் கூட வந்திருக்கு. 1% ஏன் 1 கிலோமீட்டருக்குள்ளே கொடுக்கக்கூடாது, முன்னாடி அப்படி யோசிக்காத இருந்திருப்பாங்க. இப்போ யோசிக்கிறாங்க, அரசு பள்ளிகள் பக்கம் கொண்டு வரணும். கிட்டத்தட்ட 1000 பள்ளிகளுக்கு இப்போ இந்த இன்டர்நெட் வசதி துவக்க பள்ளிகளுக்கு கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஹைடெக் லேப் ஒரு 10,000 பள்ளிகள் கொடுத்துருக்காங்க. இப்போ 7,000 பிரைமரி ஸ்கூலுக்கும் 3,000 மிடில் ஸ்கூலுக்கும் இப்போ கொடுக்காங்க. தொடக்க கல்வி லெவல்லையே, ஆரம்ப கல்வி லெவல்லே கிட்டத்தட்ட எல்லா வசதிகளையும் கொண்டு போய் இவ்வளோ செலவு பண்ணி நம்ம ஏன் தனியார் பள்ளிகள் வளர்ச்சிக்கு உதவணுன்ற மாதிரி எண்ணம் கூட அரசு பள்ளிகள்கிட்ட வந்திருக்கும். இது மறைமுகமாக அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு சீரிய அரசின் நோக்கமாக தான் இதை நம்ம பார்க்கணும். நிறைய விஷயங்களை இதை இப்போ பண்ணுறாங்க, அது நிச்சயம் அது நடக்கும். சார் கேந்திர இதில் மென்ஷன் பண்ணார், அது லிமிட்டடான ஸ்கூல்ஸ் இருக்கும்போதெல்லாம் அது மாதிரி ஒரு டஃப்பான அட்மிஷன் கிடைக்கிறது டஃப்பாக இருக்கிறது தான் உண்டு. இது அரசு பள்ளிகளை பொறுத்தவரை அப்படி கிடையாது. அங்கே எல்லா குக்கிராமங்களும் 1 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிகள், அங்கே மொத்தமே 10 பையன் தான் இருக்கான். இன்னொன்று, நம்ம தனியார் பள்ளிகளை பொறுத்தவரை இது மாதிரியான சர்வீஸ் நோக்கோடு அவங்க பள்ளிகளை ஆரம்பிக்கிறோன்னு சொன்னாலும் கூட வணிக நோக்கை தாண்டி அவங்க போகல. இல்லைன்னா கம்மியாக இருக்கிற ஸ்கூலில் இப்போ மாணவர்கள் இருக்கிறது போகணும், ஆனால் போக மாட்டாங்க. எங்கே மாணவர்கள் அதிகமாக இருக்கா அங்கே தான் ஸ்கூலை வைப்பாங்க. பட் அரசு அப்படி செய்ய முடியாது, எல்லாருக்கும் செய்யணும். சரி, நிறைவு கருத்தாக சுருக்கமாக நிறைவு கருத்தாக அரசாங்க பள்ளிகளை மேம்படுத்துறதுக்கு அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அர்ப்பணிப்பு மிக்க ஆசிரியர்களோடு, போதுமான ஆசிரியர்களோடு போதுமான உட்கட்டமைப்பை உருவாக்கி பாடங்கள் கற்பிக்கப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்யணும். தேர்வுகளில் உண்மைத்தன்மை இருக்கணும். தேர்வுகள் எங்களை பொறுத்தவரையும் நான் மனசாட்சி தைரியமாக சொல்லுவேன், உண்மைத்தன்மை இல்லைங்க. அது இன்னும் உண்மைத்தன்மையை நான் எதிர்பார்க்குறோம். இன்னும் நிறைய உண்மையாக கரெக்டாக மாணவன் படிக்கணும், அதுக்கேற்ற மதிப்பெண் போடணும். மாணவனுக்கு எதிர்கால நம்பிக்கையை கொடுக்கணும், படித்தா வேலை கிடைக்கணும் அப்படின்னு நம்பிக்கையை கொடுக்கணும். அப்போ தான் பெற்றோர்கள் நம்பி சேருவாங்க. எனவே அரசாங்கம் கல்வி கற்பிப்பதில் அதிக கவனம் செலுத்தணும். ஆசிரியர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கணும். அரசு பள்ளி, தனியார் பள்ளி எல்லாருக்கும். அப்போ தான் மாணவன் ஒழுங்குபடுத்த முடியும். அப்போ தான் தவறுகள் நடக்காமல் மாணவனை கண்காணிக்க முடியும். குறைந்தபட்ச மாணவனை சிறு அளவில் தண்டிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். நீ அவனை திட்டாத, முறைச்சி பார்க்காதனால மாணவன் கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எனவே தான் கல்வி முழுமையாக அடையலை. கல்வி முழுமையாக அடையாத காரணம் அதுதாங்க. மாணவனை கண்டிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றோர்கள் கவனம் செலுத்தணும். அது ரொம்ப முக்கியம். அரசின் திட்டங்களாக இருக்கிறது முழுமையாக செயல்முறைப்படுத்தணும். கமிஷன் இல்லாமல், கரப்ஷன் இல்லாமல் உண்மையான கட்டிடங்கள் கட்டணும். உண்மையான அரசாங்க திட்டம் செயல்படுத்தணும். ஆசிரியர் போடலைங்க, ஆசிரியர் போடணும். போட்டா கல்வி. அதே மாதிரி தனியார் பள்ளிகள்லயே ஆய்வு செய்யறதையும் அரசு எடுத்து செய்யணும். கண்டிப்பாக அதையும் செய்யணும். அதுதான் செய்துங்க. ஆரம்ப கல்வி கேட்டீங்கன்னா தனியார் பள்ளிகளை மட்டும் தான் கண்காணிக்கிறார்கள். அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது செய்யறது
அரசு பள்ளியில கண்காணிக்கிறதே கிடையாதுங்க. சரி, இரண்டையுமே கண்காணிக்க வேண்டும். கண்காணிக்கணும், கண்டிப்பாக இந்த கல்வியை நிறைவு உறுதி செய்யணும். சரி, நிறைவு கருத்தாக நான் அரசாங்கம் இன்னும் ஒரே ஒரு வேண்டுகோள், சுருக்கமா. மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்க திட்டத்தை வந்து புதிய தேசிய கல்வி வேண்டுமா வேணாம் இல்ல, அது அடுத்த டாபிக் அதனால விரிவா அரசு பேசலாம். confuse பண்ண அது வேண்டாம். அது விரிவா பேசலாம். அடுத்த டாபிக்ல பேசலாம். கல்வியை மாநில பட்டியலில் வேண்டாம் சொல்லி சரி. நடத்துறதோ எங்களை பொறுத்தவரை மாணவன் கன்ஃபியூஸ். கல்வியை தனியார் பள்ளியில் அது அரசியல் அடுத்த தடவை போகும். எப்போ அது பொதுப்பட்டியல் மட்டும்தான் இல்ல, எப்போ பொதுப்பட்டியலுக்கு போச்சு, எப்போ நம்ம வந்து மாநில பட்டியல் கொண்டு வர்றதுக்கு இப்ப கேக்குறோம் அப்படிங்கறதெல்லாம் அடுத்த கட்ட விவாதத்துல நம்ம அது பேசலாம். மாணவருக்கு நன்றி, விருந்தினர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய கட்டத்திற்கு வந்து விட்டோம். அரசு பள்ளிகளுடைய தரம் உயர்த்தப்பட வேண்டும். அதே போன்று தனியார் பள்ளிகளை கண்காணிக்கிற அந்த பணியையும் அரசு செய்ய வேண்டும். வேலை வாய்ப்பிலையும் சரி, உயர் கல்வியிலையும் சரி, அரசு பள்ளிகளில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். இனி அரசு கவனம் செலுத்த வேண்டும் அரசு பள்ளிகளின் மீது. நன்றி, வணக்கம்.